அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். நாம் இன்றைய தினம் வருடமெல்லாம் அல்ல வாழ்நாளெல்லாம் அதிகமாக நாம் ஓதிக்கொண்டிருக்கிற சூரா அல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹ் சூராவை பற்றி சில சிந்தனைகளை நாம் இன்றைக்கு எடுத்துக் கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, உலகத்தில் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகிற சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். யாராவது உங்கள் இறைவன் என்ன, உங்களுடைய மார்க்கம் என்ன, உங்கள் கடவுள் கொள்கை என்ன, உங்கள் வழிபாட்டினுடைய கோட்பாடு என்ன என்று நம்மிடத்திலே கேட்டால் இந்த ஒரு சூராவின் பொருளை சொன்னால் போதும் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விளங்கி போகும். சூரத்துல் இஹ்லாஸ் களப்பற்ற சூரா என்று பெயர். சூரத்து தௌஹீத் என்று பெயர் உண்டு, இறைவன் ஒருவன் என்பதை விளக்குகிற சூரா அத்தியாயம். சூரத்துல் நஜாத் என்று பெயர் உண்டு, சூரத்துல் விலாயத் என்று பெயர் உண்டு. இதை ஓதுவோருக்கு பாதுகாப்பு என்பதால் சூரத்துல் அமான் என்று இதற்கு பெயர் உண்டு. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை விளக்குவதால் சூரத்துல் நிஸ்பத், இறைவனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளக்கும் சூரா என்று பெயர் உண்டு. இப்படியெல்லாம் நிறைய பெயர்கள் அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கள் தப்சீரில் இந்த சூராவுக்கு மட்டும் 20 பெயர்களையும் அந்த பெயர்களுக்கான காரணங்களையும் பட்டியலிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாண்புகளை உள்ளடக்கிய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுவை அறிமுகம் செய்கிற சூரா. அன்பானவர்களே, இந்த சூரா எப்போது இறங்கியது என்கிற சிந்தனையும், இந்த சூராவினால் உள்ள சிறப்புகளை குறித்த சிந்தனையும், இந்த சூராவினுடைய கருத்தாளமும் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு முக்கியமான. காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். ஆமிர் இப்னு துஃபைல் என்றவருக்கு பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2-3 கட்டமாக வந்தார். 2-3 கட்டமாக அவர் விவாதம் செய்தார். அதிலே ஒரு கட்டம் இப்படி வந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார், பையின் லனா ஜின்ஸ மஅபூதிக அமின் ரஹபின் அம் ஃபில்லத்தின். உன் இறைவன் என்ன இனம் சார்ந்தவன் என்பதை சொல் முஹம்மதே. உன் இறைவன் தங்கத்தினால் ஆன பொருளா அல்லது வெள்ளியினால் ஆன பொருளா என்றெல்லாம் கொஞ்சம் பரிகாசம் கலந்த தொனியில் கேட்டபோது அல்லாஹ் இறக்கி வைத்தான், தங்கமும் அல்ல வெள்ளியும் அல்ல, குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமது, அவன் தேவையற்றவன், லம் யலிது, அவன் யாரையும் பெறவில்லை, வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவில்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு எந்த இணையும் இல்லை. இந்த சூரா அப்போது இறங்கியது என்று சொல்வோர் உண்டு. நிறைய கருத்துக்களில் 2 முக்கியமானது இறங்கிய காரணம் குறித்து. அதுல இது ஒண்ணு. 2வது, யகூதிகளின் ஒரு குழு வந்திருந்தார்கள். அந்த குழுவில் யகூதிகளின் மோசமான ஃபித்னாக்காரனாக அன்றைக்கு அறியப்பட்ட கஅப் இப்னு அஷ்ரஃப் என்பவன் கூட இருந்தான். அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே விவாத நோக்கிலே பேசினார்கள். யா முஹம்மத், ஹாதல்லாஹு ஹலகல் ஹல்க ஃபமன் ஹலகல்லாஹ். இந்த அல்லாஹ் படைப்புகளை எல்லாம் படைத்தான், சரி அந்த இறைவனை படைத்தது யார் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே கொஞ்சம் கோபப்பட்டார்கள் வேகமாய். அப்போது அருகில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சமாதானப்படுத்தி அமைதிப்படுத்தி, நீங்கள் வேகம் காட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பதில் சொல்லுவதை சொன்னார்கள். அல்லாஹ் இறக்கி வைத்தான், குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன், தேவையற்றவன், பெறவில்லை, பெறப்படவில்லை, அவனுக்கு ஈடு இணை இல்லை. இந்த கருத்தாழம் மிக்க சூரா ஓதப்படுவதால் ஏற்படுகிற நன்மைகள் நிறைய. நீங்களும் நானும் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிற ஒன்று, இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற குல் ஹுவல்லாஹ் ஓதப்படுகிற போது குர்ஆனில் 3 1 பகுதி இது சுலுசுல் குர்ஆன், 3 1 பகுதி குர்ஆனை ஓதியதற்கு சமம் என்று ஹதீஸிலே இருக்கிறது.